சூத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கூட வந்து கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசியா 41:10 பார்த்தீங்கன்னா அவரோட நீதியின் வலது கருத்தினால் நம்மளை தாங்குவார். நாம் எதனால நம்மளோட அவரோட நீதியின் வலது கருத்தினால் நம்மளை தாங்குவார்னா, நாம் உண்மையும் உத்தமமாக இருக்கணும், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அவர் சொல்கிற வார்த்தையின்படி நம்ம நடக்கணும், நிறைய காரியங்களை அவர் சொல்கிறபடியே நம்ம செய்யணும், வேதத்தில் சொன்னபடியே நம்ம செய்யணும். அப்படி இருக்கும்போது தான் தேவ ஆவியானவர் அவரோட நீதியின்படி நம்ம என்ன நியாயம் செஞ்சோம், நீதி செஞ்சோமோ அதன்படி நம்மளை தாங்குவார். சங்கீதம் 101 பார்த்தீங்கன்னா 8 வசனம் தான். அந்த 8 வசனத்தை குறித்து தேவ ஆவியானவர் நம்மளோட கூட அவ்வளோ அழகாக சொல்கிறார். தாவீதின் சங்கீதம், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இறக்க ஆண்டராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய இரக்கத்தையும் நியாயத்தை குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ண. நம்ம ஆண்டராக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணோம், அவருடைய இரக்கமான குணத்தை குறித்தும் அவருடைய நியாயத்தை குறித்து நம்ம பாடணும். ஆண்டவர் எவ்வளோ அழகானவர்ல, எவ்வளோ நம்ம பாவம் பண்ணாலும், என்ன தப்பு செஞ்சாலும், என்ன நம்ம குற்றம் பண்ணாலும், நம்ம ஜெபிக்கும்போது சொல்ற, ஆண்டவரே என் குற்றங்கள் குறைகளெல்லாம் மன்னிங்கன்னு உடனே அவர் மன்னிச்சிடுறாரு. அப்போ அவருடைய இறக்கம் எவ்வளவு பெரிய இறக்கமா இருப்பாருங்க, எவ்வளவு நியாயமா அவர் சொல்ற, நீதியின் வளர்க்கறதுனால உன்னை தாங்க வேண்டாரு. ஏன் அவர் நீதி செய்வாரா, நமக்கு நியாயத்தை செய்கிற தேவனா இருக்காரு. அப்போ அப்படிப்பட்ட தகப்பனை நம்ம என்ன பண்ணணும், அவருடைய இறக்கத்தை குறிச்சும் நியாயத்தை குறிச்சும் அவர் பாட்டு பாடி அவரை நம்ம துதிக்கணும், கீர்த்தனை பண்ணணும். அப்போ அவரை நாம மகிமைப்படும்படி நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்போது என் இடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதத்தோடு நடந்து கொள்ளுவேன், உத்தமமான வழியில விவேகமாய் நடப்பேன். ஆமா, நீங்க சொல்லி கொடுத்த பாடத்தின்படி சிறு வயசுல இருந்து எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க வேதத்துல, நீ நல்ல பொய் பேசாத, திருடாத, நல்லவனா நட, மற்றவங்களை தீங்கு செய்யாத, எரிச்சல் அடையாத, கோபப்படாத, எதிர்த்து பேசாத, நிறைய காரியங்களை ஆண்டவர் நம்ம கூட வந்து சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. வீட்டுல அப்பா அம்மாவும் சரி, வேதத்தின்படி நம்மளோட ஆசிரியர்கள்லாம் நம்மளுடைய சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ். ஸோ சின்ன வயசுல நம்மள அந்த வேதத்தின் படி நம்ம சொல்லும் போது நம்ம எப்படி நடக்கணும், உத்தமமான வழியில நடக்கணும், விவேகமாய் நடப்பேன், எப்போதும் எண்ணத்தில் வருவீர், நான் அப்படிதான் நடக்கிறேன் ஏசப்பா, நீங்க எங்க வீட்டுல வாங்க, என் வீட்டிலே உத்தம இருத்தோடு நடந்து கொள்வேன். உண்மையிலே என்னோட வீட்டுல நான் எப்படி இருப்பேன், உத்தமமா இருப்பேன். நம்மளோட வீடுங்கிறது வெறும் நம்மளோட நாம வாழ்ற வீடு மட்டும் இல்ல, நம்மளோட ஆலயம் அதுதான் முதலாவது நம்மளோட வீடு இல்லையா. அப்ப என்னோட ஆலயத்திலையும் நான் வாழ்ற வீட்லயும் நான் எப்படி இருப்பேன், என் தேவனை எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த வேதத்தின்படி நான் நடந்து கொள்வேன். நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்களே, என் பேரை காப்பாத்து, உன்னை நம்பி நான் வந்து இந்த காரியத்தை உன்னை இந்த இடத்துல வேலையில சேர்க்கிறேன், என் பேரை காப்பாத்து, என் பேருக்கு எடுத்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பேர் நம்ம என்ன பண்ணணும், அவர் கொடுத்த அந்த வேதத்தின்படி நம்ம நடக்கிற பிள்ளைங்களா இருக்கனால நம்ம அவரை வந்து என்ன பண்ணணும், அவரோட வீட்லயும் சரி, நம்மளோட உலகப்புறமா கொடுத்துருக்க வீட்லயும் சரி, ஆலயத்திலும் சரி, நம்ம உத்தமமா நடந்துக்கணும், இறுதியத்தோடு நடந்து கொள்ளும் போது நம்ம தகப்பன் சந்தோஷப்படுவாரு. தீங்கான காரியத்தை என் கண் முன்னால் வைக்க மாட்டேன், வடை விழுதல்களை செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. தீங்கான காரியம் எதெல்லாம் வந்து தீங்குன்னு நமக்கு தெரியும் இல்ல, அநேக காரியங்கள் தீங்குன்னு தெரியும். ஒரு சில நேரத்துல வந்து சில விஷயம் தீங்குன்னு நமக்கு தெரியாம நம்ம செஞ்சிருவோம். நானும் கூட பல நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலங்களை வந்து நான் காயப்படுத்திடுவேன். எனக்கு அந்த கோபம், அந்த ஒரு சில நேரத்துல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து நிறைய பாத்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துன்னு பேசிடுவேன். அநேகருக்கு நான் சொன்னாலும் எனக்கு நான் அநேகர் கவுன்சிலிங் கொடுத்தாலும் எனக்கு கவுன்சிலிங் கண்டிப்பா தேவனோட வார்த்தையிலிருந்து தான் வரும். ஸோ நம்ம அநேக நேரத்துல நாமளும் கூட வந்து ஞானமா இருப்போம், புத்தியா இருப்போம், அடைப்போம், ஆனா நம்மளும் கூட வந்து தவறி போயிடுவோம். அப்ப அந்த தீங்கான காரியத்தை என் கண் முன்னால் வைக்கப்பட்டேன். அப்படிப்பட்ட தீங்கான காரியம் நமக்கு தெரியுது, தேவனுக்கு விரோதமா, நம்மளை எரிச்சல் முற்றுறதுக்கு விரோதமா அந்த காரியம் நடக்குது அப்படின்னும் போது நம்ம தான் புத்தி உள்ள ஸ்ரீயா நம்ம நடந்துக்கணும். ஏன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் கூட நெருங்க இப்படி எல்லாம் நம்ம நடக்கும் போது அப்பாவோட இறக்கத்தை பாடி, அப்பாவோட நியாயத்தை பாடி, உத்தமமா நடக்க ஊழியத்துல நீங்க நடக்க நிச்சயமா தீங்கான காரியங்கள் நம்ம கண்ணு முன்னாடி என்ன பண்ணும், அதை அலமோதிக்கிட்டே இருந்து என்ன பண்ணும், பின்னாடி வந்து நம்மள தாக்கிக்கிட்டே இருக்கும். அப்ப அதை நம்ம புத்திசாலியா என்ன பண்ணணும், தீங்கான காரியத்தை என் கண் முன்னே வைக்க, நம்ம கண்ணு முன்னாடி வந்து அந்த தீங்கான அந்த மனுஷனை வைக்காம என் சமூகம் முன்பாக செல்லும் என்பது போல தேவனை முன்னிறுத்தணும். நம்ம கண்ணு முன்னாடி இயேசுப்பாவை நிறுத்திட்டா அந்த தீங்கா நமக்கு நினைக்கிறவங்களை நம்ம மறைஞ்சு போயிடுவாங்க. வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிச்சு விலகுறவங்கள நானும் வெறுக்கிறேன், என் அப்பாவை நேசிக்காதவங்களை நான் நேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண உறுதியா இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்டவங்க கூட நாம சேர்ந்தா நமக்கும் என்ன ஆகிடும், அப்படிப்பட்ட ஒரு
ஒரு காரியங்கள் நம்மளை ஒற்றுக்கொள்ளும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்ணு முன்னாடி தீங்கான காரியம், தீங்கானவர்கள் நமக்கு முன்னாடி இருந்தால் கூட அவங்கள விட்டு வழி விலகி நம்ம என்ன பண்ணணும், அவங்க செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. அவங்களோட செய்கையில நம்ம வெறுக்கணுமா. ஆனால் அந்த செய்கையை வெறுக்க விடாமல் பண்ணுறது தான் சத்ருவின் காரியமே. அவன் என்ன பண்ணுவான், அவங்கள நம்மளை வேணுட்டு எரிச்சல் மட்டும் எல்லா காரியமும் நம்ம கண் முன்னாடி நடக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த சத்துருக்களை நம்ம கண்ணு முன்னாடி வைக்காம நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண் முன்னாடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பார்வை நம்ம பார்வையும் பார்க்கும் போது அந்த சத்துருலாம் விலைக்கு போயிடுவான். அவனை விட்டு நம்மளை விலக வச்சிருவார் ஆண்டவர். அவனோட செய்களெல்லாம் நம்மளை வெறுக்க வச்சுட்டு நம்ம தனியாக தேவனோடு கூட இருக்கிற மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு செய்வார். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். எனக்குள்ள ஒரு மாறுபாடு உள்ள இருதயம் வேணும், தேவன் மாத்திரம் பற்றுக்கொள்ளணும், என்னை விட்டு அகல வேண்டும். அந்த மாதிரியான தேவனை மட்டும் பற்றுக்கொள்ள இருதா இருக்கணும். கண்டு மாறுபாடான ரெட்டை தனியான்னு சொல்லுவாங்களா, ரெட்டை நாக்கு, ரெண்டு சிந்தனை, இப்படி இதுவா அதுவான்னு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், அப்படிப்பட்ட மாறுபாடான இருது நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, இந்த விசுவாசிக்கலாமா விசுவாசிக்கணுமா, இது என்ன இது நம்ம ஆண்டவருக்குள்ள இவ்வளோ இருக்கிறோம், விசுவாசமாக இருக்கோம், இவ்வளோ ஜபத்துக்கு போகிறோம், இவ்வளோ ப்ரேயர் போகிறோம், ஆனால் சத்துரு இவ்வளோ செய்கிறானே அப்படின் போது இந்த மாறுபாடான இருது நம்மளுக்கு இருக்கவே கூடாது. ஆண்டவர் செய்வார்னா செய்வார். நீ எதை உனக்கு ஆபத்தா நெருப்பில் குதினா கூட குதிச்சிடணும், அதுலேருந்து ஆண்டவர் நம்ம மீட்டுக்கொள்வார்னு. ஆனால் நம்ம பலவீனப்பட்ட மனுஷங்களாக இருக்கிறதுனால இந்த சுற்றி இருக்க அந்த சத்துருக்கள் நிமித்தம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நேரத்தில் நம்ம யோசிக்கவே மாட்டோம். உடனே நம்மளோட சிந்தனை நம்மளோட இறுதியெல்லாம் என்ன பண்ணுறது, அப்படிப்பட்ட இறுதியமாக அந்த நேரத்தில் மாறுது. ஆண்டவரே என்னப்பா உமக்காக இவ்வளோ ஊழியப்பட்ட இவ்வளோ செய்கிறேன், ஏன் இந்த சத்துருக்கள் முன்னாடி எங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துறது நம்ம கேட்டோம். அப்போ நம்மளோட இறுதியம் மாறுபடாமல் இருக்குது. நம்ம மாறுபடான இறுதியம் நம்மளை விட்டு விலக வேணும். அது அப்படிப்பட்ட இறுதி எனக்கு வேண்டாம். சுத்த இறுதியத்தை கொடுங்க, என் தேவனை மாத்திரம் நினைக்கிற, விசுவாசிக்கிற, நம்பிக்கை உள்ள ஒரு இறுதியை மாத்திரம் நமக்கு வேணும். ஸோ கர்த்தராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட பொல்லாதவனை அறிய மாட்டேன், மாறுபாடான இறுதியம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். பொல்லாதவங்களை நம்ம அறிய மாட்டோம். அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த பொல்லாதவங்களை பற்றி சிந்தனையே நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது நம்ம இனி வருகிற காலங்களில் நம்ம இருதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும். என்ன இது பாதுகாப்பானா, நமக்கு தெரியும் இதெல்லாம் தவறு இதெல்லாம் சரின்னு மூளை சொல்லும், ஆனால் இருதயம் கேட்காம என்ன பண்ணோம், இல்லைன்ட்டு அதை கோவப்படுத்தும். அப்படி இல்லாதபடி நாம் தேவனிடத்துல எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் முழங்கால் பண்ணிட்டு, ஏசப்பா இந்த காரியத்துலேருந்து எனக்கு வழி விலகுங்க, நான் உன்னை நோக்கி தான்ப்பா வரேன், ஆனால் எனக்கு சத்துரு என்ன பண்ணுறான், என் கண் முன்னாடி வரான், அவன் இருக்கக்கூடாது, நீங்கள் தான் என் கண் முன்னாடி நிற்கணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய விடுதலை கொடுப்பார். ஆமென்.